நோன்பு பணியாரத்துக்கு முதல்ல மாவு பச்சரிசியை முன்னாடி நாள் நைட்டே 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியில் ஊறினதுக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க, அந்த அரிசியை வடிக்கிற அந்த இதிலே வச்சுக்கோங்க, வடிகிறதுலே வச்சுக்கோங்க. அது நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி வடிஞ்சு அப்படியே இருக்கணும். மறுநாள் காலையில் இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாகு தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ பாகு வெல்லம், 1/4 கிலோ பனை வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா இந்த வெல்லத்தெல்லாம் இடித்து போட்டுட்டு அதை நல்லா கிளறிக்கோங்க. இது போடுறப்பயே நீங்கள் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறணும். அது எல்லா வெல்லத்தையும் நல்லா இடிச்சிட்டு நீங்கள் நல்லா கிளறணும். எந்த கட்டி எதுவுமே இல்லாமல் கிளறிக்கணும். கிளறிட்டு நீங்கள் அப்பப்போ பதம் பார்க்கணும். அந்த தண்ணியில் நீங்கள் அந்த பாகை விடும் போது அது ரொம்ப உருண்டையாகவும் வரக்கூடாது, அது அப்படியே கரைஞ்சும் ஓடிடக்கூடாது, லேசான உருண்டையாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பொங்குற மாதிரி வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஸ்லோ பண்ணி கிளறிக்கும். இப்போ அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரிசி மாவை. இப்போ இந்த பாகு ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு மத்தோட பின்னாடி சைடு அந்த இதை வச்சு நாங்கள் கிளறிட்டு இருக்கோம். கரண்டி யூஸ் பண்ணலை. ஏன்னா அந்த கரண்டி கொஞ்சம் வாட்டமாக இருக்காதுன்றதுனால இதை வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கோம். இப்போது இந்த பணியாரத்தை நம்ம ஊற்றுறப்போ ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் அந்த பதம் பார்க்குறது. இப்போ செக் பண்ணப்போ ரொம்ப ரவுண்டாகவும் வரல, உடனே கரைஞ்சும் ஓடில்ல. இந்த பதத்தில் இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் பணியாரம். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அந்த பாகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலருங்க. இந்த மாதிரி கட்டியாக லம்ப்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல் ஃபோர்ஸோட. அப்போ தான் அது கட்டியாக இல்லாமல் இருக்கும். அந்த சைடில் ஒட்டி இருக்க மாவெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு கிளறுங்க. இது லம்ப்ஸ் எப்படியுமே இருக்கும் தான். ஏன்னா நம்ம மாவு அந்த பாகு கிளறப்போ கட்டி கட்டியாக ஆகும் தான். அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன்.
இது வந்துட்டு மார்னிங் இந்த மாதிரி கிளறி இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நோன்பு எடுக்கிறப்போ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த கட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு கரையணுன்றதுக்காக சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டிலாம் வந்துட்டு கொஞ்சம் கரைஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து இந்த டைமில் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி நீங்கள் தெரியாமல் அதிகமாக ஊற்றிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடுறப்போ இந்த மாதிரி தண்ணியில் பிரிஞ்சு போகாது. நீங்கள் இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக போடுறப்பே பூரி மாதிரி அடியிலேருந்து அதுவே உப்பி வரும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிம் வச்சு நல்லா வேகட்டும். நீங்கள் அந்த மாதிரி நல்லா வறுத்தீங்க அப்படின்னாலே உள்ளே சூப்பராக சாஃப்டாக வரும். கடைசியில் காட்டுறோம் உள்ளே எப்படி அழகாக வந்திருக்குன்ட்டு. இது நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா கடாய் சைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய கடாயின்றதுனால 3 ஊற்றிருக்கோம். உங்கள் கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுங்க. இல்லைனா வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் கருக்கிட வேணாம். ரொம்ப கருக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், நல்லா இருக்காது. நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரெசிபீஸ் போடுவோம். சமையல் தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் கேர், ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்கள் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டான பணியாரம் ரெடி.